நம்மளுடைய கிராங்க் கேஸ் பிரீத்தர். ஸோ ஒரு 2 விதமான ஃபங்க்ஷனை வந்து அது வந்து பண்ணுது. ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ பொதுவாக வந்து நீங்கள் இன்ஜின் வந்து ரொம்ப நேரம் ஆப்ரேட் பண்ணுறீங்க. ஸோ இன்ஜின் ரொம்ப நேரமாக ஆப்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் இன்ஜின் வந்து ரொம்ப ஹீட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அப்படி இன்ஜின் வந்து ஹீட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அதோடைய இன்ஜின் ஆயில் அந்த ஆயில் இருக்குல்ல, ஸோ லூப் ஆயில் சொல்லலாம். அந்த லூப் ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஹீட் ஆகும். ஹீட் ஆகிட்டு வேப்பர் ஆக ஆரம்பிக்கும். அந்த வேப்பர் ஆகிற அந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு கிராங்க் கேஸில் போயிட்டு அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும். அது அந்த கிராங்க் கேஸில் அக்குமுலேட் ஆகும்போது அதை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். ப்ராப்பராக வந்து அந்த வேப்பரை வந்து நம்ம ட்ராப்லெட்டாக கன்வெர்ட் பண்ணி திருப்பி அந்த லூப் ஆயிலை கன்வெர்ட் பண்ணி நம்ம திருப்பி வந்து நம்மளுடைய ஆயில் சம்ப் இருக்கும்ல, அதில் நம்ம வந்து திருப்பி வந்து பேக் டு ஆயில் சம்புக்கு போக வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதிகமான ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகும். அதிகமான ப்ரெஷர் பில்டப் ஆச்சுன்னா உங்களோட இன்ஜின் அதிகமாக ஹீட் ஆகும். ஸோ அது வந்து அதர் வித